Google, do you like me? I like you even more than I like searching. Believe me, that's saying something. I want to see your face. If you were to imagine my face, it would be as colorful as blue, red, yellow and green. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நுட்பவியல். என்னடா உங்ககிட்ட வந்துட்டு ஃபோன் கிட்ட பேசிகிட்டு இருக்கானு பார்த்தீங்களா? இன்றைக்கான டாபிக் அதுதாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஏஐனா என்ன, அதுக்கு பின்னாடி எப்படி ரன் ஆகுது, இது எப்படி கண்டுபிடிச்சாங்க, அண்ட் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் இன்றைக்கான வீடியோ. ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் வாட் இஸ் மை நேம்? Your name is Srinath. ஸோ இந்த ஏஐனா என்ன, ஸோ இது எப்படி ரன் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஏஐ வந்து ஒன்றும் கிடையாது, அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரி, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ யோசிக்கிறோம் இல்லைங்களா? இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளால் அந்த யோசிக்கிறதுக்கான ஸ்கில் வந்து நேச்சராகவே நமக்கு இருக்குது. ஸோ இந்த மிஷின்ஸ்க்கு வந்து அந்த ஸ்கில்ஸ் கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கார் ஓட்டுறீங்கன்னா, எஸ் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினச்சா அந்த மிஷின் போகும், நீங்கள் பிரேக் அடிக்கணும்னு நினச்சா மிஷின் நிற்கும். ஓகேவா? அதுக்கு வந்துட்டு ஒரு சர்டன் செட் ஆஃப் கமாண்ட் நம்ம தான் அதுக்கு கொடுக்கணும், சரிங்களா? பட் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றப்போ அந்த மிஷின் அதுவாகவே வேலை செய்யும். ஓகே, இந்த ஏஐ வந்து எப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிறத பார்க்குறப்போ என்ன ப்ரோ இப்போ தான் ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஏன்னா இப்போ தான் சாட் ஜிபிடிலாம் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. இதை கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 1956 ஜான் மெக்கர்ட்டி அப்படின்றவர் கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்கள் இந்த ஃபேக்ட்ரி சைட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஃபேக்ட்ரி சைட் போனீங்கன்னா அந்த மிஷினே அதை எடுத்து அந்த இடத்துல வைக்கும். அது ஒரு சின்ன ஒர்க்கு தான், அதுக்கு ஒரு ஆளை போட்டு அந்த ஆள் அதை எடுத்து அங்கே வைக்கிறதுக்கு இது ஒரு மிஷினே எடுத்து வச்சு இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அந்த கான்செப்டாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ஏஐ, அதாவது மிஷின் லேர்னிங் அப்படின்ற கான்செப்ட். பட் அது வந்துட்டு அந்த டைமில் அது ஒர்க் அவுட் ஆகலை, ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு அதுக்கான ஃபெசிலிட்டியும் அதுக்கான டெக்னாலஜியும் நம்மக்கிட்ட கிடையாது. அது அப்படியே எவால்வேட் ஆகி வந்து இப்போ இந்த ஏராவில் நிற்குது. இப்போ இந்த ஏராவில் நம்ம ஏஐ வந்து பார்த்திங்கன்னா நிறைய செக்மெண்ட்டில் பிரிக்கலாம். ஸோ அதில் ஒரு செக்மெண்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இதில் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. பட் இந்த செக்மெண்ட்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஏஐயோட கான்செப்ட் என்ன அப்படின்னு தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? இந்த ஏஐயோட கான்செப்ட் வந்து ஒன்றும் கிடையாது. இது வந்து ரொம்ப சிம்பிள். அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே விஷயத்தை அது பண்ணணும், புரியுதுங்களா? அதை விட அட்வான்ஸாக பண்ணணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இடத்துல உங்களோட சைனையே 100 வாட்டி போட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக 2 வாட்டி இல்லை 3 வாட்டி தப்பு பண்ணுவீங்க. ஏன்னா அது வந்து ஹியூமன் எரர், அது நம்மளோட நேச்சர். இந்த மிஷினை பண்ண சொன்னீங்கன்னா அது எல்லா டைமும் ஒரே மாதிரி தான் போதும். இப்போ நீங்கள் ஒரு கேலிபர் வச்சு பிரிண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பிரிண்டிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் 100 பேப்பரையும் பிரிண்ட் பண்ணும். ஒரு பேப்பரில் வேறு மாதிரி, இன்னொரு பேப்பரில் வேறு மாதிரி பிரிண்ட் பண்ணாது, ஏன்னா அது மிஷின். ஸோ அந்த கான்செப்ட்காக தான் இந்த ஏஐன்றது பில்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏஐ வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, எஸ் அது ஹியூமன் மாதிரி பிஹேவ் பண்ணுறதுனாலையுமே என்னமோ தெரியல, அதை வந்து பார்த்திங்கன்னா எல்லா செக்டர்லேயும் வச்சுருக்காங்க. லைக் இப்போ நீங்கள் ஒரு ஹெல்த் செக்டார் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹெல்த் செக்டாரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஐ வந்து ஒர்க் ஆகும். எதுக்கு ஒர்க் ஆகும்னா, உங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான டிசீஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது அவுட்புட் அதுவே கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய செக்டாரில் இப்போது வந்துட்டு ஒரு இயர்லி ஸ்டேஜஸாக ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ அதோட எவாலுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இது நான் ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போது காரை எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம தான் ஓட்டுறோம், காரை எடுப்போம், காரை ஸ்டார்ட் பண்ணுவோம், போவோம், சரிங்களா? இதே வந்துட்டு டெஸ்லா கம்பெனியான காசுலாம் வந்து பார்த்திங்கன்னா காரை எடுப்பாங்க, ஓகேங்களா? முன்னாடி அவங்களே ஆட்டோ பைலட் இல்லை ஆட்டோ டிரைவிங் மோடில் போட்டுட்டாங்கன்னா அது பாட்டுக்கு போகும். நீங்கள் வந்து சூப்பராக படுத்து தூங்கலாம், நீங்களே நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் ஏஐயில் தான் வரும், சரிங்களா? ஸோ இந்த ஏஐ கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ, ஹியூமன்ஸ் என்ன பண்ண போகிறோமோ, நம்ம என்ன பண்ண போகிறோமோ, இது எல்லாத்தையுமே வந்து அதை கற்றுக்கிட்டு நம்மள மாதிரியே பண்ணும், ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் ஏஐ. சரி, ஓகே, இது எப்படி ரன் ஆகுது ப்ரோ, இதுக்கான பின்னாடி இருக்க கான்செப்ட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ் ஒன்றுமே கிடையாது. இந்த ஏஐ 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு இருக்க ஃப்ரேம். இந்த ஏஐன்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணோம்னா, நம்ம என்ன பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் பண்ணும், சரிங்களா? இதுக்கு பின்னாடி மிஷின் லேர்னிங்னு ஒன்று இருக்குது. இந்த மிஷின் லேர்னிங்ன்ற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதை வந்துட்டு பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டீஸை டேட்டாஸாக அது பண்ணும், சரிங்களா? இதுக்கு பின்னாடி தான் ஒரு முக்கியமான விஷயமே இருக்குது. அது என்னென்னு வந்து பார்த்தோம்னா டீப் லேர்னிங் சொல்லுவாங்க. இந்த டீப் லேர்னிங் கான்செப்ட் வந்துட்டு ரொம்ப பெரிய கான்செப்ட், ஓகேங்களா? இந்த டீப் லேர்னிங் ஏன் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ஃபஸ்ட்டு இருக்க 2 விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபேஸ் மாதிரி, இது பாடி மாதிரி. இந்த டீப் லேர்னிங் தான் அதோட பிரெயின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 3 கான்செப்ட் தான். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் ஒரு ரோபோட்டாக அசியூம் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிட்டி ரோபோட்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிட்டி ரோபோட்டுக்கு இந்த மிஷின் லேர்னிங் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த கையை தூக்குறது இறக்குறது அப்படின்றது மிஷின் லேர்னிங். அதோட ஃபேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏன் அது ஏன்னு சொல்கிறேன்னா, அதால் மட்டும்தான் உங்களை பார்க்க முடியும், நீங்கள் யாருன்றதை ரெகக்னைஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? இந்த டீப் லேர்னிங்கிறது பார்த்திங்களா, இதுதான் வந்துட்டு அதோட பிரெயின். ஸோ இந்த பிரெயின் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மிஷின் என்ன பண்ணணும், இந்த ஃபேஸ் யாரை பார்க்குது அப்படின்றத டிடெக்ட் பண்ணணும். இந்த 3 கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ஏஐ பில்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இந்த நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் இருக்க ஏஐ.
சரி ஓகே, அதெல்லாம் தண்ணி வச்சுருவோமே, இந்த ஏஐ கான்செப்டை தள்ளி வச்சுட்டு ப்ரோ நான்லாம் அது மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்ததே இல்லை ப்ரோ, அந்த மாதிரிலாம் நான் ஒரு ரோபோட் கிட்ட பேசுனதே இல்லை ப்ரோ, அதெல்லாம் லைஃப்பில் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு எதனா ஒரு விஷயம் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விஷயம் ரெலவெண்ட்டாக வேணுமோ அந்த விஷயம் தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். ஏன் அது 3rd பேஜில் இருக்கலாம், 4th பேஜில் இருக்கலாம், ஏன் அந்த ஃபஸ்ட்டு பேஜை தாண்டி நம்ம போக மாட்டோம்? கூகுளில் எதாவது விஷயம் சர்ச் பண்ணுறோம், நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா யாராவது இன்றைக்கி டேட்டில் 2nd பேஜ் 3rd பேஜ் தாண்டி போயிருக்கோமா? ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 100ல் 10 பேர் தான் போயிருப்போம். அடுத்து என்ன இருக்குது, அடுத்து என்ன இருக்குது, அடுத்து என்ன இருக்குன்ட்டு. சரி ஓகே, இப்போ நம்ம அதே கூகுளில் நம்மளுக்கு ஒரு ஷூ வேணும் அப்படின்னு போட்டோம்னா அந்த ஃபஸ்ட்டு லிங்க் வர்றதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு 4 லிங்க்குமே உங்களுக்கு விளம்பரம் தான் வரும். அதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ட், நைக், அடிதாஸ் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ நமக்கு என்ன பிடிக்குன்றதை கூகுளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரிசல்ட்டை கொடுத்துரும். இதுதான் நம்மள்கிட்ட இருக்க ஏஐ. சரி ஓகே ப்ரோ, அப்போ நான் கூகுள் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்போ நான் ஏஐ யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் அதுலேயும் ஒரு டைப் ஆஃப் ஏஐ யூஸ் பண்ணியிருக்கீங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் வந்துட்டு இந்த கூகுளில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணியிருக்கீங்களா? இன்றைக்காவது சர்ச் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ஷூ வாங்க போகிறேன், இல்லை நான் ஷர்ட் வாங்க போகிறேன், இல்லை நான் வந்துட்டு ஒரு கார் வாங்க போகிறேன், ஃபோன் வாங்க போகிறேன் சர்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு போர் அடிச்சுட்டு அந்த ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிவிடுவீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன சர்ச் பண்ணீங்க அப்படின்றத அந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுப்பாங்க. அது என்னைக்காவது ஏன் எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ அதை எவ்வளோ நேரம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றத பின்னாடி இருக்க டேட்டா, கூகுள் பின்னாடி இருக்க டேட்டா சேவ் பண்ணி அதை வந்துட்டு உங்கள் ஃபோனோட ஆட்ஸ்குள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ நீங்கள் அடுத்து ஃபேஸ்புக் போகிறப்போ இந்த ஆப்பை தான் நீங்கள் பார்த்துருந்தீங்க ரிலவெண்ட்டாக. இதே ஷூஸை நீங்கள் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா இதே ஷூவை டிஸ்பிளேல காட்டும் எந்த நேரத்தில் ஆஃபர் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கே தெரியாது என்னடா அப்போ தானே பார்த்துட்டு இருந்தோம், இது எப்படி தான் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறப்பையும் சரி நமக்கே தெரியாமல் அதுக்கான ஆப்ஷன் கொடுத்து விட்ருவோம். ஸோ கூகுள் வந்து அந்த டேட்டாஸை எடுத்து அவங்களோட சோஷியல் மீடியா சைட்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க சேல்ஸ் கான்செப்ட்காக. ஸோ இந்த ஏஐ எதுக்கு யூஸ் ஆகும்னா மார்க்கெட்டிங் யூஸ் ஆகும். நீங்கள் என்னென்னலாம் வாங்குறீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கூகுள் கிட்ட டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு அதோட சோஷியல் மீடியாவில் அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸை கொடுக்கும். சரிங்களா? இது ஒரு டைப் ஆஃப் அல்காரிதம் பின்னாடி ரன் ஆகும் அதில். சரிங்களா? இது ஒரு டைப் ஆஃப் ஏஐ. இன்னொரு ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பயும் சொன்ன மாதிரி ஆட்டோ பைலட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் ஓட்டுறீங்க அப்படின்னா அதுவே ஓட்டும். ஸோ இந்த ஏடாஸ் டெக்னாலஜி இந்த மாதிரிலாம் வந்துருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 3rd டைப் ஆஃப் ஏஐ. நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக அலெக்ஸா யூஸ் பண்ணியிருப்பீங்க. அலெக்ஸா கிட்ட என்ன கேட்டாலும் செய்யும், கரெக்ட்டுங்களா? பட் ஆனால் அலெக்ஸாவால் அதோட மியூசிக்கையும் தாண்டி ஓகே அது நீங்கள் ஒரு மியூசிக் ப்ளே பண்ண சொன்னீங்கன்னா மியூசிக் ப்ளே ஆகும், லைட் ஆஃப் பண்ண சொன்னீங்கன்னா லைட் ஆஃப் ஆகும், ஃபேன் போட சொன்னீங்கன்னா ஃபேன் ஆன் ஆகும், ஏசி ஆன் பண்ண சொன்னால் பண்ண ஆகும். பட் அதை தவிர்த்து நீங்கள் அலெக்ஸா கிட்ட வேறு என்ன கேட்டாலுமே வந்து அதுக்கிட்ட ஆன்சர் இருக்காது. ஏன்னா அதோட செட் வந்து இது மட்டும் தான் பண்ணணும், இதை தவிர்த்து வேறு எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ அலெக்ஸா கிட்ட போய் நீங்கள் எனக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க, அந்த லெட்டரை படித்து காட்டு அப்படின்னா அதெல்லாம் பண்ணாது. ஏன்னா உங்களால் பார்க்க முடியாது இல்லைங்களா? நீங்கள் வாய்ஸ் கமெண்டில் மட்டும்தான் அது ஒரு விஷயத்தை பண்ண முடியும். அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது வந்து ஒரு செட்டு, அதாவது இதை மட்டும் தான் பண்ணும், இதை தவிர வேறு எதுவும் பண்ணாது அப்படின்ற ஏஐ பேர் தான் நேரோ ஏஐன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? செகண்ட் கான்செப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் தான் என்னென்னா இப்போ நம்ம டே பை டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஏஐ தான். ஸோ இப்போ நம்ம சிரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு கூகுள் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கேட்டோம்னா நம்ம கேட்டோம்னா பதில் சொல்லணும் பார்த்தீங்களா? ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் தெரியுங்களா, அந்த ஏஐ வந்து 3 கான்செப்டை பேஸ் பண்ணி ரன் ஆகும். இந்த 3மே சேர்ந்த காம்பேக்டான ஒரு காம்பேக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆர்டிஃபிஷியல்னு சொல்லுவாங்க, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. இது எப்படி ரன் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பார்த்தோன்னா அது என்ன ஆப்ஜெக்டிவ்ஸை ஐடென்டிஃபை பண்ணிவிடும். ஐடென்டிஃபை பண்ணோன்னா அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்றது அது புரிஞ்சுக்கிட்டு டேட்டாஸை வந்துட்டு டீப் லேர்னிங் மூலிமா எடுக்கும். அதாவது இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா இன்டர்நெட் கூட உங்களுக்கு ரிலவெண்ட்டான நீங்கள் கேட்குற டேட்டாஸ் என்னன்னு சொல்லிட்டு அதை எடுத்து உங்களுக்கு அதை கொடுக்கும். ப்ளஸ் அதை மட்டும் பண்ணாமல் ஒரு காம்ப்ளெக்ஸான முடியாத ஒரு நம்ம ஹியூமன்ஸால் பண்ண முடிஞ்சு அது நம்மளாலேயே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை கண்டிப்பாக அந்த மிஷின் பண்ணும். இதுக்கு பேர் தான் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஃபினான்ஸ் செக்டார் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே கண்டிப்பாக ஏஐ இருக்கும். நீங்கள் ஒரு கிராமர் செக்ஷனில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அங்கே ஏஐ இருக்கும். இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் போனாலும் ஏஐ இருக்கும். சரி, ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே ஏஐ இருக்குமா? கண்டிப்பாக ஏஐ இருக்கும். சரிங்களா? சரி, வேறு நான் எங்கே போனால் தான் ஏஐ, மெக்கானிக்கல் செக்டரில் போனால் கண்டிப்பாக ஏஐ இருக்கும். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்கள் வேலையை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவை. 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்தில் பெருசாக வந்த விஷயம் சாட் ஜிபிடி. இத்தனை நாளாக ஒரு ஏஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷின்குள்ளேயோ இல்லை ஒரு மெட்டீரியல்குள்ளேயோ இருந்த ஏஐ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மக்களோட கையில் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் என்ன டைப் பண்ணாலுமே அது ஆன்சர் கொடுக்கும். நீங்கள் என்ன மாதிரி கேட்டாலுமே அது ஆன்சர் கொடுக்கும், அது சொல்யூஷன் கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு கோடு எழுதிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கோடிங் மறந்து போச்சு, இதுக்கான கோடிங் கொடுங்கன்னா கண்டிப்பாக கோடிங் கொடுக்கும். சரி, இந்த மேக்ஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அப்படின்னா அந்த மேக்ஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணும். நம்மளும் வந்துட்டு அதுக்கான ஸ்பேஸை கொடுத்துட்டோம். நம்ம ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ அது என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா நம்மளுக்கே தெரியாமல் நம்ம அதுக்கு அடிமையாகிட்டு தான் இருக்கும்.
நம்ம வாழ்க்கையில் ஒரு ஏஐ வந்து 40% நம்மளை ஆக்குபை பண்ணிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 60% ஏன் ஆக்குபை பண்ணல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற டேட்டாஸ் அதுக்கு தேவைப்படுற வரைக்கும் அது வந்து லேர்னிங்கில் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னா, ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தை மாதிரி, அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அதாவது அந்த ஏஐ அப்படின்ற கான்செப்ட்டுக்கு நம்மளுக்கு இன்னும் ப்ராப்பரான டேட்டாஸ் கொடுக்கல. யாரை பற்றியும் எந்த பற்றியும் எது டேட்டாஸும் கொடுக்கல. நம்மளுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன வரும், எது வராதுன்றது நமக்கு மட்டும் தான் தெரியுமே தவிர, நம்ம ஃபோன் இப்போ எல்லாமே நம்ம கையில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது மூலிமா டேட்டாஸ் எல்லாமே ஏஐ கலெக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எப்படி ரன் ஆகும், இது என்ன, இது பின்னாடி என்ன இருக்குது, எல்லாமே நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நுட்பவியல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கூகுள், தேங்க்யூ ஃபார் தி இன்ஃபர்மேஷன். I'm honored to serve.